சிறுவன் கடத்தல் வழக்கில் ஏடிஜிபி ஜெயராமிடம் 17 மணி நேரமாக நடைபெற்ற விசாரணையானது தற்பொழுது நிறைவு பெற்றுள்ளது. திருத்தணி டிஎஸ்பி அலுவலகத்தில் வைத்து ஏடிஜிபி ஜெயராமிடம் நடத்தப்பட்ட விசாரணை தற்பொழுது நிறைவடைந்தது குறிப்பிடத்தக்கது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுதாகர் இணைப்பில் உள்ளார். வணக்கம் சுதாகர், தற்பொழுது ஏடிஜிபியிடம் நடத்தப்பட்ட விசாரணையானது நிறைவு பெற்றுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்த விவரங்களை பகிரலாம். வணக்கம் அஸ்வினி. திருவிழாங்காடு அடுத்த கலாம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த தனுஷ் என்ற இளைஞர் தேனி மாவட்டத்தை சேர்ந்த பிரபல தொழிலதிபர் வனராஜா என்பவரின் மகள் விஜயஸ்ரீ என்பவரை 3 ஆண்டுகளாக காதலித்து திருமணம் செய்து கொண்டார். இந்த விவகாரத்தில் தனுஷின் தம்பி சிறுவனை டிஜிபி வாகனத்தில் கடத்தப்பட்ட வழக்கில் ஏடிஜிபி ஜெயராமன் மற்றும் புரட்சி பாரத கட்சியின் தலைவரும் தேவிக்குப்பம் தொகுதியின் எம்எல்ஏவுமான ஜெகன்மூர்த்தி ஆகியோர் நேற்றைய தினம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இருவரையும் ஆஜரான நிலையில் டிஜிபி ஜெயராமனை மட்டும் கைது செய்து விசாரணை சிறையில் அடைக்க நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருந்தார். இந்த நிலையில் புரட்சி பாரத கட்சியின் தலைவர் ஜெகன்மூர்த்தி திருவிழாங்காடு காவல் நிலையத்தில் விசாரணைக்காக ஆஜராகியிருக்கிறார். அவரிடம் திருவள்ளூர் டிஎஸ்பி தமிழரசி விசாரணை மேற்கொண்டு வருகிறார். இந்த விசாரணை கிட்டத்தட்ட 5 மணி நேரத்துக்கு மேலாக விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த விசாரணை ஜெகன்மூர்த்தியிடம் ஏடிஜிபி ஜெயராமன் உங்களுக்கு எப்படி பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது என்றும், யார் சொல்லி ஏடிஜிபி வாகனத்தில் சிறுவனை கடத்தினீர்கள் என பல்வேறு கோணங்கள்ல கேள்விகள் வைத்து போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். இந்த நிலையில் நேற்று தினம் திருவிழாங்காடு காவல் நிலையத்தில் டிஜிபி ஜெயராமனிடம் 6 மணி நேரத்துக்கு மேலாக விசாரணை மேற்கொண்டு இருக்கிறார்கள். திருத்தணி டிஎஸ்பி அலுவலகத்தில் காவல் நிலையத்தில் வைத்திருந்த அவரை தற்போது திருவிழாங்காடு காவல் நிலையத்திற்கு மீண்டும் அழைத்து வந்து தற்போது விசாரணையானது தொடங்கியிருக்கிறது. நிஷா, அஸ்வினி. விவரங்களுக்கு நன்றி சுதாகர்.